வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. ராகு கேது அப்படின்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க. எல்லா கிரகங்களும் நன்மையும் செய்யாது, எல்லா கிரகங்களும் தீமையும் செய்யாது. இது பொதுவான பலன் தான். ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப் பார்க்குறப்ப தான் பலன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஜென்ரல். ராகு மேஷம், ரிஷபம், கடகம் இந்த ராசிகளில் இருந்தால் தன லாபம் உண்டு. காவியங்கள் ஜாதகன் செய்வான். ராஜசபையில் ஜாதகர் பிரசங்கம் செய்வான். வெகுமானம் பெறுவான். புத்திரர், வேலையாட்கள் இவர்களை பற்றி சுகத்தை அனுபவிப்பார். ராகு கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசியில் தான் அந்த தசையில் ஜாதகன் புத்திரரை பெறுவான். தேச அதிபதியாவான் அல்லது கிராமத்துக்கு அதிபதியாவார். ஆனால் இவைகள் எல்லாத்தையுமே அந்த தசையின் கடைசியில் இழந்து விடுவான். ராகு 1ஆம் பாவத்திலிருந்து அந்த தசையில் ஜாதகனுக்கு புத்திர நாசம் உண்டு. ராகு 2ஆம் பாவத்திலிருந்து அந்த தசையில் ஜாதகனுக்கு தனமும் வந்து சேரும். கெட்ட காரியங்களை செய்து கெட்ட பெயர் எடுக்க வாய்ப்புண்டு. தாரம் இழந்து விடுவான். குடும்பத்தை கெடுத்து விடுவான். ஸோ நான் நார்மலாகவே 2ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் நான் ஃபேமிலியில் இஷ்யூ வரும்னு சொல்லிடுவேன். 3ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த தசையில் ஜாதகனுடைய தாரத்திற்கும் புத்திரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். 4ஆம் பாவத்தில் அந்த தசையில் ஜாதகனுக்கு மாதுருக்கும் மாதுரு வர்க்கத்தாருக்கும் மாதுரு சமமானவர்களுக்கும் மரணம் நேரிடும். பூமி, சுகம், ராஜ்யம் இவைகளுக்கு பங்கம் நேரிடும். ராஜ தண்டனை நேரிடும். வாகனத்திலிருந்து விழுதல், உயரத்திலிருந்து விழுதல், மேல் மாடி படிகளிலிருந்து விழுதல். 5ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த தசையில் ராகு தசையில் புத்திரனுக்கு விகல்பம் உண்டாகும். புத்திர நாஸ்தி ஏற்படும். 6ஆம் பாவத்தில் இருந்தால் சோர பயம், ருணம், கடன், ஜாதகனுக்கு ராஜ விரோதம், அரசாங்கத்தோட விரோதம் ஏற்படும். 7ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த தசையில் ஜாதகனுக்கு தார நாசம் ஏற்படும். மனைவிக்கு மரணம் ஏற்படும். புத்திர நாசம், பிரதேச பிரயாணங்களில் ஏற்படும். தனதானிய நாசம், தாரத்தை இழந்து அமங்கலியை விவாகம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். 8ஆம் பாவத்திலிருந்து அந்த திசையிலும் ஜாதகனுக்கு மரணத்திற்கு சமமான கண்டம் நேரிடும். 9ஆம் பாவத்திலிருந்து அந்த திசையில் மாதா பிதா நாசம் அடைவார்கள். 10ஆம் பாவத்தில் இருந்தால் சுபர் வீட்டிலிருந்து சுபரால் பார்க்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகன் புண்ணிய புராணம், கதா காலட்சேபம் இவைகளை கேட்பான் என்று சொல்லுவான். ராஜாங்கத்தில் ரண சிகிச்சை அதிகாரியாக பட்டம் பெறுவான். இவ்வளோ தெளிவாக போட்டு பாருங்க ஒவ்வொரு விஷயங்களுமே. 11ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த தசையில் ராஜாக்கரால் வெகுமானம், சன்மானம் இவைகளை அடைவான். எல்லா விதத்திலும் தன லாபம் உண்டு. கிராமம் வாங்குவான். இந்த கிராமங்களில் பூமிகளை பாகம் பாகமாக கிரயத்திற்கு வாங்குவான். நூதனமான வீடு கட்டுவான். 12ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த திசையில் ஜாதகன் தன் தேசத்தை விட்டு இதர தேசங்களுக்கு சென்று காடு, மலை, வனாந்திரம் முதலியவற்றில் திரிந்து கஷ்டப்படுவான். ராகு உச்சமாக இருந்தால் அந்த திசையில் ஜாதகனுக்கு சௌக்கியமும் ராஜ்ய பட்டாபிஷேகமும் உண்டு. ராகு நீச்சத்தில் இருந்தால் அந்த திசையில் ஜாதகனுக்கு சத்ரு, உபாதை, ராஜ விரோதம் ஏற்படும். ராகு பாவ நட்சத்திரம்னா என்ன? சனியோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த திசையில் ஜாதகனுக்கு சரீரம் இழைத்து விடும், உடம்பு இழைத்து விடும். சகல பொருட்களும் நாசமாகும். ராஜ தண்டனை, கையில் விலங்கு போடுவாங்களாம், இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இது பொதுவான பலன். பட் அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணும்போது சுபகிரகங்கள் பார்க்குதா, பாவ கிரகங்கள் பார்க்குதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும். ராகு தன் திசையில் பொதுவாக முதல் பாகத்தில் துக்கத்தையும், நடு பாகத்தில் சுகத்தையும் கீர்த்தியும், 3வது பாகம் கடைசி பாகத்தில் ஸ்தான நாசத்தையும், பிதுர் மாதுரு குரு இவர்களுக்கு மரணத்தையும் உண்டு பண்ணுவார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.